வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இதே வெள்ளைக்கு நல்லா வச்சுக்கோங்க. சரி வாங்க வளவதான் பேசாமல் இந்த வீடியோவில் போகலாம். ஸோ இந்த எபிசோட் 3 ஆரம்பித்ததுமே அந்த போலீஸ்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம டென்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவர்கிட்டையும் கேட்பாங்க, இந்த மாதிரி நேற்று நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நான் செம்மையாக குடிச்சிட்டேங்க, ஸோ அதனால் நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும்போது நீங்களாம் ஏன் இதை கேட்குறீங்கன்னு டென்மா கேட்குறாரு. அப்போ அந்த போலீஸ்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த டேரக்டரும் அவர் கூட அந்த 2 பேரும் இறந்துட்டாங்க, ஸோ அதனால தான் நாங்கள் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தோம். டென்மா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் வந்துட்டு இவர் கட்டி பிடிச்சி நம்ப ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி டேரக்டர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவருமே விடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட எதனா எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது ஆமாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இவர் போகிறாரு. ஸோ அங்கேருந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டென்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஸோ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சில கொஸ்டினை கேட்கணும்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைங்க, நான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண போகணும்னு சொல்லும்போது ஒரே ஒரு கொஸ்டின் தான், இவங்க கூட யாருக்குன்னா பக்கம் இருக்கான்னு கேட்கும்போது அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போய் நின்றுறாரு. ஸோ இவங்க அப்படியே நின்று இருக்கும்போது இன்னொரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்துட்டு இந்த மாதிரி அந்த பசங்களை காணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, அந்த பையனையும் அந்த பொண்ணையும் தான். ஸோ வேகமாக வந்துட்டு பார்க்கும்போது அவங்களும் அவங்க இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம டாக்டருக்கும் வந்துட்டு இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. ஸோ அவங்க பொண்ணும் ரொம்பவே அழுகுறாங்க. ஸோ அங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறான். ஸோ அவங்க வந்துட்டு எட்டப்படா நாயன்ட்டு ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு மனசோடஞ்சி போக ஆரம்பிச்சிடறான். ஸோ ஹீரோ கூட இருக்கிற அந்த பெக்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே பணக்காரியாக இருந்தா, ஸோ ஒரே நாளாக வந்துட்டு நடுத்தருக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களோன்ட்டு அவங்க 2 பேரும் பேசினே போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இந்தமாதிரி நான் தான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் லுங்கேன்னு ஒரு BKA ஒரு ஆஃபீஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. லுங்கேவும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொம்பவே திறமையான ஆள் தான் சொல்லும்போது இல்லைங்க நான் போகிறதுக்கு இன்னும் பெரிய பாதை இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கையை ஆஸ்ட்ரேலியாக இருக்காரு. அதையும் நம்ம ஆள் நோட் பண்ணிடுறான். அந்த பசங்களை பற்றி எதுனா தெரிஞ்சுதான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, நான் வந்துட்டு டேரக்டரை பற்றி கேட்க வந்திருக்கேன், இந்த மாதிரி அவங்க உடம்புல வந்துட்டு நைட்ரேட்டுன்னு ஒரு பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க ஏதோ கேண்டி சாப்பிட்டுக்கிறாங்க, ஸோ அதில் தான் வந்துட்டு அந்த நைட்ரேட் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனா இதை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அந்த குழந்தைங்களை மட்டும் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதை வந்துட்டு BKA நாங்கள் பார்த்துக்குறோம், ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ வந்துட்டு இது வந்து டெரரிசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு வேறு ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்தவங்கள சாவடிச்சாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு டாக்டரெல்லாம் கொண்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு சந்தேகமாக இருக்குன்னு அவர் சொல்லின்னு இருக்கும்போது இவரும் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த பசங்களை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறாரு. இந்த மாதிரி எனக்கு இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, இவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா தான் கேன்சல் ஆகிடுது, அப்புறமா சீஃப் சர்ஜன் ஆகணும்னு இருந்தால் அதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது இவன் தான் நேற்று நைட்டு குடிச்சுன்னு தானே இவன் எப்படி பண்ணுவான்னு சொல்லும்போது இவன் ஏதோ டைப் பண்ணின்னு இருக்கான். ஸோ இவன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஏன் உங்கள் வேலை இப்படி அஸ்டன்னு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் என் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறேன். டாக்டர் வந்துட்டு வேறு ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு இருக்கான். ஸோ அப்படி பண்ணின்னு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டென்மா நீங்கள் இந்த அத்தை விட்டு போகக்கூடாது, நீங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் உயிரோட இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஸோ அதனால் ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி உங்களை சேர்மன் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருமே அங்கே பார்க்க போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது சேர்மன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு தான் நான் வந்துட்டு ஊதியம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இதான் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் சர்ஜன் சொல்லிடுறாரு. ஸோ இவரும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பலனெல்லாம் எதிர்பார்த்தேன், ஸோ அப்புறமா ஒரு அடி வாங்கினதுக்கப்புறமா எதுவுமே எதிர்பார்க்காம மக்களுக்கு நல்லது செய்யலான்னு பார்த்தா மறுபடியும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சோதிக்கிறீங்க, ஸோ நான் ஏன் இப்படி மாட்டிங்கன்னு முழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அழுவ ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு டென்மாவும் அவங்க ஃபஸ்ட்டு டேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் உனக்காக, ஸோ நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஸோ 1995 ஜெர்மனில் கோலோன்ற ஒரு இடத்துல நடக்குது இந்த சம்பவம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலி இறந்து நடந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ போலீஸும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு லுங்கேவும் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. ஸோ அப்படி வந்திருக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஃபேமிலியோட கழுத்தை அறுத்து தான் சாவடிச்சிருக்காங்க. ஸோ கடந்த 2 வருஷத்தில் 4 குடும்பம் இந்த மாதிரி இறந்துருக்குன்னு சொல்லும் போது இது வந்துட்டு ஏதோ ராபரியாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ லுங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நம்ம வந்துட்டு மொட்டையாக பார்த்துட்டு முடிக்கக்கூடாது, ஸோ இதில் ஆழமாக நம்ம போகணும்னு சொல்லிட்டு இறந்த எந்த குடும்பத்துக்கும் வந்துட்டு குழந்தைங்களே இல்லை. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு எதுவும் திருண்ட மாதிரியும் தெரியல. ஸோ திருண்டாங்க தான், ஆனால் நம்ம வந்துட்டு திருட்ட மட்டும் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்க இறந்தாங்க இல்லையா, ஸோ ஒரு ஆள் வந்துட்டு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஏன்னா இவங்க வந்துட்டு கத்தலை கூப்பாடு போடல, ஸோ எதுவுமே பண்ணல, பக்கத்து வீடுக்கெலாம் ஒன்றுமே தெரியல இவங்க இறந்தது கூட. ஸோ இவங்க வந்துட்டு அமைதியான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2-3 பேர் தேவைப்பட்டிருப்பாங்க. அதேமாதிரி இவங்க வீட்டு லாக்கர்லாம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், இதை வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு நேக்க ஹேண்டில் பண்ணுறதுனால மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. ஸோ இவன் பேர் வந்துட்டு ஜுங்கஸ். ஸோ இவன் தான் வந்துட்டு இதெல்லாம் உடச்சிருப்பான். ஏன்னா இந்த 4 கொலையும் நடக்கும்போது இவன் தான் பக்கத்தில் இருந்தான்னு சொல்லும்போது அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அப்போ இவன் தான் வந்துட்டு சஸ்பெக்ட், இவனை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஆளும் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறான். ஸோ அதை வந்துட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையுமே இவர் வந்துட்டு பெரிய ஆள் தான்ப்பா, சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு பொறுமையாக இருக்காரு. இவர் தான் வந்துட்டு கிரேட் அவனுங்களாம் பார்த்துன்னு இருக்காரு. ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஜுங்கஸும் வேகமாக
பக்கம் யார்கிட்ட தப்பிச்சு ஓடின்னு இருக்கான். ஸோ அப்படி அவன் ஓடும்போது ஒரு கார்காரன் வந்துட்டு அடிச்சு தூக்கிடுறான். இவன் நடுரோட்டில் வந்து நின்னதை பார்த்துட்டு. ஸோ அவன் தெரியாமல் தான் பண்ணா இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். அவன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அவனை காப்பாற்றணும்னு சொல்லும்போது டாக்டர் தான் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க, இவன் வந்துட்டு மண்டையில் அடிபட்டு இருக்கு. ஸோ எங்களால் வந்துட்டு அவ்வளோதாங்க பண்ண முடியும். ஸோ வேணா பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டென்மாவை கூட்டிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார்னு சொல்லும்போது அவரை கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ அவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி லுங்கையும் அவரை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறார். ஸோ அப்போ தான் அவர் வந்துட்டு அந்த டேரக்டரோட கேஸை பற்றி சொல்லும்போது ஓ ஆமாம். ஸோ உடனே இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனையான்னு கேட்குறாரு. ஸோ எனக்கு அதுவும் பிரச்சனைலாம் இல்லைங்க. ஸோ அடுத்து நீங்கள் தான் டேரக்டர்னு சொல்லும்போது இல்லை இன்னும் நிறைய வேலை இருக்குது எனக்குன்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு டேரக்டர் கேஸில் இருக்க ஒரே க்ளூ வந்துட்டு அந்த காட்டன் கேண்டி தான். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்த விட்டு ஆப்ரேஷன் பண்ண போகும்போது அவனும் இதெல்லாம் விடுற மாதிரி தெரியல. நான் தான் சொல்ல வரீங்கன்னு டென்மா கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறேன்னா இல்லை நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸரில், ஸோ அதனால் நான் இப்படி தான் பேசுவேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு அவனை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவனு வேகமாக உள்ள போகிறான். ஸோ ஆப்ரேஷனும் நடக்குது. ஸோ இந்த பக்கம் லுங்க வெளியே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஓமல் தான் டவுட்டாக இருக்குது, ஏன்னா டேரக்டர் இறந்ததுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு நல்லா இருக்க, ஸோ இது வந்துட்டு கோயின்சிடென்ஸா இல்லை நீ தான் பண்ணியான்ட்டு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவரோட சஸ்பெக்டாக நம்ம லுங்க வைக்கிறாரு. டென்மாவும் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பேஷண்ட் கிட்ட பொறுமையாக நடந்துக்கோங்க, அதேமாதிரி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் யாரும் வந்தால் பார்க்க விடாதீங்கன்னு சொல்லும்போது இல்லைங்க அந்த லுங்கை வந்துட்டு ரொம்ப தொலை கொடுத்துன்னு இருக்கான்னு சொல்லும்போது அவனை வந்துட்டு எப்படி ஃபுல் பண்ணுங்க, நமக்கு வந்துட்டு பேஷண்டோட சேஃப் தான் முடிக்கும்னு சொல்லிட்டு அவரும் பேஷண்ட் கிட்ட பேச உள்ள போறாரு. ஸோ உள்ள போயிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவனும் வந்துட்டு எதை சொல்கிறான். ஸோ இவருமே வந்துட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது ஸோ அவனும் வந்துட்டு மான்ஸ்டர் இஸ் கம்மிங்னு சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த எபிசோட் இங்கே முடிக்கிறாங்க. ஸோ இவனை கொலை பண்ண இல்லையா, ஸோ அவனை தான் இவன் மான்ஸ்டர்னு சொல்கிறான். ஸோ யாரும் வந்துட்டு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்காக வந்துன்னு இருக்கானுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.